வர வர தாய்மாமன் பிரச்சனையும் இந்த அப்பா பிரச்சனையும் பெரிய தொல்லையாக போச்சு இப்போ. இப்போ பிறக்கக்கூடிய பிள்ளைகளே டெஸ்ட் பேபியில் ஒன்றே ஒன்று பெற்றுக்கிற ஆளுங்க. சில பேர் ஒன்றே ஒன்று தான் பெற முடியுது, அதுக்கு மேலே முடியாது. அப்போ எப்படி அதுக்கு தம்பி அண்ணன் பிறந்து தாய்மாமனை பார்க்குறது? அதில் அந்த காலம் எங்கள் காலம் ஆண்மையாக வீரமாக இருந்தாங்க. பழைய கஞ்சி வெங்காயம் பச்சை மிளகாய் சாப்பிட்டு இருந்தாங்க, ஓஹோன்னு இருந்தாங்க. இப்போ கண்ட உணவெல்லாம் சாப்பிட்டு உடம்புல ஒன்றும் கிடையாது. போகணும், கோயம்புத்தூர் டாக்டர் தான் போகணும், சிவகுமார்கிட்ட. அவர் இப்போ இல்லை, யார்கிட்ட போகிறது? வெளியூர் போயிருக்கார். அந்த மாதிரி நிறையா பேர் இப்படி தான் இருக்காங்க. யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் அதையெல்லாம் பார்த்து ஏகப்பட்ட மாத்திரை போடுறாங்க. 2000 அது குறைஞ்ச மாத்திரை கிடையாது. ஏன்டா 4 மாத்திரை கொடுக்குறது 2000மாடா? அதில் ஒரு பாட்டிலாக வாங்கிங்க, ஏன் சாவுறதுக்கா? அப்படிங்கிற மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில். அதனால் தாய்மாமே இப்போ கிடையாது. இப்போ ஜெனரேஷன் குறைஞ்சி போச்சு. எல்லாம் ஒவ்வொரு பிள்ளை வச்சுருக்காங்க. சொல்கிறவருக்கே ஒரு பிள்ளை தான் அப்பாவுக்கு. இவருக்கு ஒரு பிள்ளை ஒரு பொண்ணு இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க. அங்கிள் 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 டாடி அங்கிள். என்ன கலைஞர் கருணாநிதி ஆக முடியுமா? யாராக இருந்தாலும் கலைஞர் கருணாநிதி, மதுரை காளிமுத்து, இவங்கெல்லாம் நம்ம இந்த நாட்டில் இவ்வளோ பிரசித்தியமாக இருந்தவங்க. அவங்கள மாதிரி வாழணும், வளமோடு வாழ வேண்டும், 93 வயது வரை வாழ வேண்டும். நம்மளை எதிர்த்தவர்களெல்லாம் சின்ன பின்னமாக்கி விட்டு தான் நாம் சாக வேண்டும் அப்படிங்கிற கொள்கையோடு வாழுங்க. சரியா? அடுத்த வீடியோவில் வரேன். அது இல்லை போதும், நீ அடுத்த வீடியோ எங்கே வர? இதை 6-7 வீடு போட்டாச்சுல, இதுக்கு மேலே ஜிபி காணாது. நன்றி, வணக்கம். ராமச்சந்திரன், மதுரை.